கூட்டு சேரா இயக்கம் அது ஒரு சாதாரண செய்தி இல்லை, அது ஒரு சரித்திரம். நேரு காலத்தில் 2 வல்லரசுகள் இருந்தன. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. நாடுகள் அமெரிக்காவை சார்ந்து இருக்க வேண்டும், இல்லை என்றால் ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டும். இரண்டையும் எதிர்த்து ஒரு நாடு வாழ முடியாது. நேருவிடம் மாசே துங், நீங்கள் இரண்டையும் எதிர்த்து அணிசேரா நாடாக இருந்து வளர்ச்சியை காண்பது மிக அரிதான செயல் என்று சொன்னார். ஆனால் நேரு அணி சேராமல் தான் இருந்தார். அமெரிக்காவிடம் அவர் போகவில்லை. அடிப்படையில் நேரு ஒரு ரஷ்ய ஆதரவாளர். ரஷ்ய புரட்சிதான் எதிர்காலத்தில் உள்ள தலைமுறைகளுக்கு நம்பிக்கை உருவாக்கி கொடுத்திருக்கிற சரித்திர சாதனை என்று சொன்னவர் நேரு. அவர் ரஷ்ய சார்புள்ளவர் தான். ஆனால் ரஷ்யாவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அணியாக இருக்க விரும்பவே இல்லை. அமெரிக்காவின் பக்கத்திலே அவர் இருப்பார் என்று கருதினார்கள். ஏனென்றால் அவர் ஒரு வெள்ளையரை போல வாழ்ந்தவர். பிரிட்டிஷ் அரசாங்கமே என்ன சொன்னது தெரியுமா? இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் என்று வேவல் பிரபுவை சொல்லவில்லை. அவரை அனுப்பிவிட்டு வந்தாரே இந்த நாட்டை இரண்டாக்குவதற்கு லார்டு மவுண்ட் பேட்டன் பிரபு, அவரை சொல்லவில்லை. இந்தியாவினுடைய கடைசி வைஸ்ராய், கடைசி வெள்ளைக்கார ஆளுநர், பிரிட்டிஷ் ரூலர் யார் என்றால் ஜவஹர்லால் நேரு என்றுதான் சொன்னது. ஏனென்றால் அவர் ஒரு வெள்ளைக்காரரை போலத்தான் மேலை நாடுகளில் பார்க்கப்பட்டார். அவரது நடை, உடை, பாவனைகள், பழக்க வழக்கங்கள் அப்படியே இருந்தன. இந்த மண்ணின் தன்மைகள் அவருக்கு சரியாக பிடிபடுவதற்கு நிறைய சிரமங்களை மேற்கொண்டார். அதனால்தான் அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதினார். அதைத்தான் நேதாஜி கிண்டல் செய்தார், கேலி பேசினார். நேருதான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுத வேண்டுமே தவிர நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்தியா எப்படி என்று எனக்கு தானாகவே தெரியும் என்றார். நன்றி, வணக்கம்.